அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கும். அது இன்னும் மீம் டெம்ப்ளேட்டாக போயிட்டு இருக்கு. துப்புனா தொடச்சிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக். அதை மறுபடியும் போட்டு சமூக வலைதளங்களில் உங்களை வந்து நிறைய ட்ரால் நடந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐயம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் தலைவர்கள் தேர்ந்தெடுத்தவர். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவருடைய கொள்கை தலைவர்களுடைய அந்த 5 பேருன்னு பார்த்தீங்கன்னாலே அவங்களே டிஃப்ரெண்ட் கொள்கைகளை கொண்டவங்க. இல்லை, பெரியாரை முன்னிறுத்தியதே நான் பெரிய வெற்றின்னு கருதுகிறேன். திமுக தானே பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டு. உலகமயமாகி வருகிறார் பெரியார். ஆனால் இங்கே பெரியாரை அழுக்காக்குவதற்கென்றே ஒருவன் வலம் வருகிறான். சார், திமுக இப்போ கூட சமீபத்தில் லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் படத்தை திறந்துருக்காங்க. அவங்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு தானே. அதான் பெரியாரை பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இங்கே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட கவின் வீட்டுக்கு அவர் போகலை. விஜய் அதை பற்றி பேசலை. ஸோ இந்த மாதிரி நிறைய முரண்கள் அவர்கிட்டையுமே இருக்கு. இல்லை, கவின் கொலையை பற்றியும் ஜாதி ஆணவ படுகொலை பற்றியும் பேசக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. ஏன் பேசலை? ஆனால் மதுரை மாநாடு அந்த நடைபெற்ற அந்த சமயத்தில் தான் கவினுடைய அந்த ஆணவ படுகொலையும் நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் அவர் பேசலை அதை பற்றி. அந்த சமுதாய ஓட்டுகளை வந்து ஏன் வந்து வீணாக பகச்சிக்கிட்டு அந்த முகம் வந்து அதை டைல்யூட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் முடிக்கப்பட்டு. இல்லை, ஒரு அரசியல்வாதி லாப கணக்கு பார்க்க தப்பு இல்லை. அப்படி அதே தானே திமுக செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் விமர்சிக்கக்கூடியவர்களும் அவங்க முன்வைத்த விமர்சனம் என்னென்னா, சம்பத் அவர்கள் வந்து காசை வாங்கிட்டு என்னென்னாலும் பேசுவார், யாருக்காக வேணாலும் பேசுவார், அவர் வந்து வாயை வந்து வாடகை கொடுக்குறவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இல்லை, அது தாயை வாடகைக்கு விடுகிற பெயர்கள் பேசுகிற பேச்சு. திமுகவில் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு அவர் எதிர்பார்த்த காசு எதுவும் கொடுக்கல. அதனாலதான் வந்து அவர் காசு எதிர்பார்க்கலையே. அட்டைகளிடத்தில் இரத்த தானத்தை யாராவது எதிர்பார்ப்பாங்களா? நீங்க என்ன சொன்னீங்களே, சேகர் பாபுட்ட நான் காசு கேட்டேன் மகனுடைய படிப்புக்காக, கடன் தான் கேட்டேன். அது வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, அவர் வந்து அங்கே காசு தரல, இங்கே காசு கொடுத்துட்டாங்க, நல்லா போகிறார். உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கூட வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. வாழ்த்து தெரிவித்தேன். அப்போ கூட உங்களுக்கு அந்த இந்த இதெல்லாம் இல்லையா? என்னது? திமுக வந்து வெளியே போகிற ஐடியாலாம் கிடையாதா? அதாவது அங்கேருந்து விலகி தாவக்கில் போகிற ஐடியாலாம் கிடையாது. நண்பன் நஞ்சு தந்தாலும் வாங்கி சாப்பிடுவது தான் நாகரிகம். வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் இணைந்து கட்சியினுடைய பரப்புரை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். திமுகவுடைய மிக தீவிர ஆதரவாளராக கடந்த 6 ஆண்டுகளாக இயங்கிட்டு இருந்தீங்க. சமீபத்தில் இப்போது தாவைக்கலை இணைஞ்சிருக்கீங்க. எந்த பாயிண்ட் சார் உங்களை தாவைக்கலை போய் இணைச்சது? இல்லை, நான் வந்து ஒரு 6.5 ஆண்டு காலம் எந்த கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் பெரியார் அண்ணாவை குறித்து பேசுவதற்கு ஏற்ற களம் திமுக என்றும், ஒரு மிருக நியாயமில்லாத மிலேச்சத்தனமான பாசிசத்துக்கு எதிராக பேசுவதற்கு உரிய மேடை திமுக மேடை என்று கருதி அந்த கட்சி மேடைகளில் மிகுந்த உரிமை எடுத்துக்கொண்டு நான் உரையாற்றினேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்கள் என்னுடைய பேச்சில் கட்டுண்டு கிடந்தார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த இயக்க மேடைகளில் பேசி என்னுடைய வாழ்நாளை போக்கிவிட வேண்டும் என்று தான் நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் என்ன காரணத்தாலோ என்னை நிராகரிக்க தொடங்கினார்கள். காரணம் வேறொன்றும் இல்லை. டெல்லி உச்ச நீதிமன்றம் கரூர் துயரத்திற்கு ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட அன்று ஒரு வலைத்தளம் என்னிடத்தில் அலைபேசியிலே தான் கேட்டார்கள், இதை பற்றி என்ன கருதுகிறேன் என்று கேட்ட பொழுது, இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி, அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு
வழியில்லாமல் விழி பிதுங்கி கொண்டிருக்கிற தாவேக்காவுக்கு உச்ச நீதிமன்றமே ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறதுன்னு சொன்னார். அடுத்த 5வது நிமிடத்திலேயே அவர்கள் என்னை காயப்படுத்த தொடங்கினார்கள். என்ன பண்ணாங்க? அறிவாலயத்திலிருந்து என்ன துணி மாறுகிறது என்று கேட்டார்கள். நான் பாகற்காய் கசக்கும், நெல்லிக்காய் துவர்க்கும். நான் சொன்னது அது மாதிரி உண்மை மட்டும்தான், இதில் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று நான் உள்ளம் திறந்து சொன்னேன். ஆனால் அன்றே நான் தஞ்சை மாவட்டத்தில் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டிருந்த 5 பொதுக்கூட்டங்களை ரத்து செய்துவிட்டார்கள். நான் பெரிதும் மதிக்கின்ற திராவிட இயக்க பேரவைத் தலைவர் பேராசிரியர் அண்ணன் சுபவி திமுக பொதுக்கூட்டத்திலேயே திமுக மேடையில் பேசுகிற என்னை விமர்சித்து பேசுகிறார். நான் கடைசியாக கலந்து கொண்ட திமுக பொதுக்கூட்டத்தில் கரு பழனியப்பன், இவர் இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை என்று அண்ணன் ஜெகத் ரட்சகன் முன்னிலையில், மதிவதனியின் முன்னிலையில், அண்ணன் சேகர்பாபன் முன்னிலையில் கரு பழனியப்பன் என்னை கொச்சைப்படுத்துகிறார். ஆகவே என்னை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியேற்றுவது என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். என்னுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டன. அதற்கு காரணம் விஜய்க்கு ஆதரவாக நான் கருத்து சொன்னேன் என்று அவர்கள் கருதியது தான். அதற்கு பிறகு தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் அசோகவர்ஷினி விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கோம். நீங்கள் மக்கள் மன்றத்துக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறோம், வரணும், நீங்கள் விஜய் எதிர்த்து பேசணும்னு நான் சொன்னேன், வானத்தையே எனக்கு நீங்கள் வழங்கினாலும் நான் விஜய் எதிர்த்து பேச மாட்டேன். ஏன் அந்த மனமாற்றம்? விஜய் எதிர்த்து பேச என்ன இருக்குது? நான் ஏன் பேசி அந்த தம்பிகளுக்கு பகையை நான் சம்பாதிக்கணும்? ஏற்கனவே சங்கிகள் என்ன காண விடலை. சங்கிகள் என்னை காயப்படுத்தல குறியாக இருக்கிறார்கள். சங்கிகளுக்கு ஒரு பக்கம், பழனிசாமி கும்பல் ஒரு பக்கம், அவங்க 2 பேரும் என்னை பகைத்து கொள்ளுகிறார்கள். இத்தனைக்கு நான் ஒரு அரசியல் கட்சியில் இல்லை, அதிகாரத்தினுடைய நிழல் என் மேலே விழலை, நான் ஒரு தனி மனிதனாக இயங்கி கொண்டிருக்கிற என்னையே அவ்வளோ பகைத்து கொள்கிறார்கள். ஏன்னா பல முறை என்னை தாக்குவதற்கு சங்கிகள் முயற்சித்தார்கள். விருத்தாசலத்தில் ஒரு பட்டிமன்றத்திற்கு போன இடத்துல, விருத்தாசலத்தில் இந்த பட்டிமன்றத்துக்கு மேடைக்கு போகாமல் என்னை வழிமறித்து தாக்க எத்தனித்தார்கள். குடந்தையில் ரோட்டரி கிளப்பில் பேசுகிறதுக்கு போன பொழுது வழிமறித்து, காரை வழிமறித்து தாக்குவதற்கு எத்தனித்தார்கள். ஒரு ஈரோடில் ஒரு தினத்தந்தி மேடையில் மேடைக்கு அடிக்க வந்தார்கள். இப்படி சங்கிகளினுடைய பகையும் பழனிசாமி கும்பலினுடைய பகையும் என்னை அழுத்தி கொண்டிருக்கிற பொழுது நான் எந்த குற்றமும் செய்யாத ஒரு வாலிபர்களாக வலம் வருகிற அந்த எரிமலைகளை நான் எதற்கு பகைத்து கொள்ளணும்? அதெல்லாம் முடியாதுன்றான். அப்போ ஆதரித்து பேசுவீங்களான்னு கேட்டாங்க. ஆதரித்து பேசுவதற்கு அம்சங்கள் இருக்கின்றன. அப்போ ஆதரித்து பேசுகிற லிஸ்ட்டில் சேர்த்துறவா அப்படின்னு கேட்டாங்க. போடுங்களேன், ஒரு ட்ரையல் எடுப்போமேன்னு சொல்லிட்டு போனேன், பேசுகிறேன். அதுலேயும் திமுகவை நான் விட்டு கொடுக்கல. இருந்தாலும் நீங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுற திமுக காயப்பட்டு திமுகவை விட்டு கொடுக்கல. என்ன சொன்னேன்னா, மத பயங்கரவாதம் அரசு பயங்கரவாதத்தை துணைக்கிழைத்து கொண்டு அன்னை தமிழகத்தை ஆக்கிரமிக்க வருகிறது. அதை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் போதாது, மக்கள் சக்தி உள்ள தாவேக்காவும் அதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு தான் சொன்னேன். விஜய்க்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை நான் சொன்னேன். அதுலேருந்து அப்பா தாங்க முடியாத வசை சொற்கள் ஃபோனில் கால் பண்ணி பேசினேன். ஆமாம், கேட்க முடியாது, அவ்வளவு நாராசனிடையில் பேசினாங்க. நான் அதையெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன். அது என் இயல்பு தான். அது யார் பேசுனான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். சரி, குறைக்கிற நாய்கள் கடிக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். இப்போது
டிசம்பர் 1, 2, 3 நாட்களில் இது கூடுது. இந்த வசையும் இந்த அவங்களுக்கு வலைத்தளத்தில் போடுகிற செய்தியும் என்ன மேலும் காயப்படுத்தினார்கள். ஏற்கனவே தவேகா தலைவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த கட்சி தொடங்கிய பொழுது தமிழக வெற்றி கழகம்னு அறிவித்தாங்க. அன்னைக்கு உங்களை மாதிரி ஒரு வலைத்தளத்துக்கு செய்தி கொடுக்கும் பொழுது தொடக்கமே சரியா இல்லையேன்னு சொன்னேன். என்ன சரியா இல்லைன்னு கேட்டாங்க. அந்த வெற்றிக்கு பிறகு கழகம் வருது இல்லை, அதுக்கு இடையில இக்கு வரணும், ஒற்றெழுத்து வரணும். ஐகாரத்திற்கு பிறகு வல்லினம் வந்தால் ஒற்றெழுத்து போட வேண்டும் என்பதுதான் விதி. இவங்க தமிழ் விதியையே மீறுறாங்களே, ஒரு ஒற்றெழுத்தே போடலையேன்னு சொன்னேன். 2 மணி நேரத்தில் மாற்றிட்டாங்க. வெற்றி கழகத்துக்கு இக்கு போட்டாங்க. ஆகவே வெற்றி கழகத்துக்கு இல்லைன்னா தாவேக்காவுக்கு புள்ளி வைத்தவன் நாஞ்சில் சம்பத். அந்த தம்பி மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் நீங்கள் விஜய்க்கு வாய்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னார் இனியார் என்று தெரியாது. நான் இந்த அருகில் இருக்க சிவன் பார்க்குக்கு கொஞ்ச நேரம் நடக்க போவேன். வயசானவங்களிலிருந்து வாலிபர்கள் வரையிலும் இந்த தடவை சம்பத்து தப்பு பண்ணிடக்கூடாது, விஜய்க்கு வாய்ஸ் கொடுக்கணும்னாங்க. வந்தே பாரத் வண்டியில் நான் சென்னைக்கு வந்துட்டுருக்கேன். அதில் ஒரு பின் இருக்கை ஹேண்டிகிராஃப்ட் ஊனமுற்றவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இருக்கை. நான் டிடிட்ட கேட்டேன், அந்த சீட்டு புக் பண்ணிட்டாங்களான்னு. இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஏன் இல்லை, பின்னாடி தனியாக இருக்கலாமே, கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, ஆனால் போய் உட்காருங்க அப்படின்னார். அந்த சீட்டை உட்கார்ந்தேன். நான் இருக்கிறது எல்லாருக்கும் எனக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும், நான் இப்போ எங்கேயும் நடக்கையும் கூட போக முடியாது. சார், விஜய்க்கு இந்த தடவை ஆதரவு கொடுங்க சார், தப்பு பண்ணிடுறீங்க சார் அப்படிங்க. ரயிலில் கூட வந்த சக பயணிகள். ஆமாம், ஆண்டு முழுக்க இப்படி ஒரு ஆதரவு இருக்கிறத பார்க்குறேன். இது என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு 1986 மேடையில் நிற்கிறேன். நான் இது பார்த்ததில்லை. ஒரு காற்றையும் கைது செய்கிற வல்லமையோடு வருகிறார்கள் இளைஞர்கள். ஆகாயத்தை கிழித்தருகிற ஆவேசத்தோடு வருகிறார்கள். இந்த இளைஞர்களோடு பயணிப்பது நல்லதாக தான் இருக்கும் போல இருக்குன்னு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நான் ஒரு 3-4 மாதமாக தம்பிக்கு ஆதரவாகத்தான் செய்திகளை சொன்னே தவிர எதிராக ஒன்றும் சொல்லலை. பிறகு 4ஆம் தேதி தலைவர் உங்களை ரொம்ப லைக் பண்ணுறார், நாளைக்கு வர இயலுமா தலைவரை சந்தித்து இயக்கத்தில் சேர முடியுமா அப்படின்னு கேட்டார். யார்? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா கேட்டார். ஒரு மினிட் இப்படி யோசிச்சுட்டு எனக்கு ஒரு 5 மினிட் டைம் தரங்கன்னு சொல்லி டிக்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். இது வரைக்கும் அவரை நான் பார்த்ததே இல்லை. காதலுக்கு மரியாதைங்கிற படம் பார்த்தது தவிர விஜய்க்கும் எனக்கும் வேறு எந்த இதுவும் இல்லை. என்னை பார்த்த உடனே நீங்கள் ஒரு பொன்னாடை போட்டேன், நீங்களும் முதல்வராகலாம்னு ராக்கி ரங்கராஜன் எழுதின புக்கு. அந்த புக்கில் ஆளப்போகிற தம்பிக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடியாத அன்புடன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் உங்கள் ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். விஜய் கேட்டார். விஜய். நான் சொன்னால் தானே தெரியும். இந்தியாவில் அமீர் கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிறவர். ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலத்திலும் செல்வாக்கு இருக்கிற ஒரு நட்சத்திரம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களும் விஜயனுடைய ரசிகர்கள். இப்படி உலக புகழ்பெற்ற ஒரு தம்பி இந்த நாட்டில் உரை முழக்கம் செய்கிற இந்த லட்சிய தும்பிக்கு நான் உங்கள் ரசிகன்னு சொன்னதும் ஃபேனுன்னு சொன்னதும் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் வாங்கின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிகிட்டு இருந்தோம்.
ஏதோ ரெஸ்ட்ரிக்ட் இருக்கா தம்பின்னு நான் கேட்டேன். தம்பின்னு கூப்பிடுறதா தலைவன்னு கூப்பிடுறதான்னு தெரியலையே அப்படின்னு. என்ன சொன்னாங்க? நீங்கள் தம்பின்னே கூப்பிடுங்க, எனக்கு அதுதான் சுகமாக இருக்கும்னாரு. விஜய் சொன்னார். அருகில் இருந்த ஜான் ஆரோக்கியம், இல்லை நீங்கள் தம்பின்னு இங்கே கூப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேடைக்கு போன பிறகு அப்படி கூப்பிடாதீங்க, ஒரு எமர்ஜ் ஆகி வருகிற லீடர் நீங்களே தம்பின்னு கூப்பிட்டா அது நல்லா இருக்காது, நீங்களே சொன்னால் தான் அதுக்கு ஒரு வெயிட்டு கிடைக்கும் தலைவர்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, தலைவர்னே சொல்கிறேன்னு சொன்னேன். இதுவே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இல்லையா? ஃபீல் பண்ணலையா நீங்கள்? என்னது? இதுவே தம்பின்னு கூப்பிடாதீங்க, தலைவர்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு இல்லை விஜய் அவர்கள் சொல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவோம். விஜய் ஒன்றும் சொல்லலை, ஜான் அவர்கள் நான் அதை ஏற்றுக்கிட்டேன். அப்படி தான் இருக்கணும். நான் சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். நான் எல்கேஜியில் நடித்தது, நடிப்பு அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், காலையில் 10 மணிக்கு ஒரு நடிக்க சொல்லுவாங்க ஒரு காட்சி, அதுக்கு ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு கூப்பிடுவாங்க, அது வரைக்கும் சும்மா இருக்கணும், கேரம்லேயே இருக்கணும். இல்லை நான் எப்படி ஒரு பை வச்சுருப்பேன், அதில் 4-5 புக்கு வச்சுருப்பேன், படிச்சுட்டு என் பொழுதை போக்கிடுவேன், பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். பிறகு யாரையும் ஒருமையில் ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் அவங்க என்ன பொறுப்பு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுதே உயிரை விட்டு விட வேண்டும் மேடையில் அப்படின்னு நான் கனவு காணுவேன். கல்லறைக்கு போகிற கடைசி நிமிட வரையிலும் பேசி கொண்டிருக்க வேண்டும். ஒரு இதுதான் வாழ்க்கை. சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற ஆசையோடு தான் 1986 சென்னைக்கு வந்தேன். நான் ஒரு 4th குரூப் எழுதி பாஸ் ஆனால் கூட நான் இன்னைக்கு ஒரு கெசட்டட் ரேங்க் ஆஃபீஸராகி நான் இன்னைக்கு 1 லட்ச ரூபா பென்ஷன் வாங்கிட்டு இருப்பேன். நான் அப்படியே நான் நினைக்கல தம்பி. அதனால் அந்த மேடை பேச்சு சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் கொடுங்க, எனக்காக நீங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அறிவித்தார் கேம்பெயின் செக்ரட்டரி. இனி நான் அதுக்கு திட்டமிடணும், எப்படி செய்யணும்னு. அதுக்கு இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை பார்க்கணும். 28 பேர் கொண்ட நிர்வாக குழுக்கு தலைமை தாங்கி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற 1000 பிறைகண்ட அண்ணன் செங்கோட்டையனை சந்தித்தது பற்றி கொஞ்சம் பேசிட்டு ஊருக்கு போகணும்னு இருக்கேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கால உங்களோட அல்டிமேட் கோல்னா அது என்னவா இருக்கும்? ஏன்னா இங்கே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இளைஞர்கள், இளமையோர், ஜென்சி கிட்ஸு. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய அந்த கொள்கைகளை கொண்டு போகிறதுல என்ன மாதிரியான எளிதில் கொண்டு போயிட முடியும் என்னால். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஜென்சியையும் ஈர்க்கிற ஒரு சொற்பொழிவாளன் நானாகத்தான் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய மொழி நடை அது அவங்கள நேரடியாக போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த தம்பிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், அரசியல் பயிற்சி கொடுக்க வேண்டும். அடுத்தது யுத்த காலம். திமுக ஒரு வலிமையான ஃபோர்ஸ், அது அவங்களுக்கு ஒரு பலமான கூட்டணி வீரர், நிறைய இடைஞ்சல்கள் கொடுப்பாங்க. இதையெல்லாம் தகர்க்கணும். அந்த இளைஞர்களை ஆற்றுப்படுத்தி அவங்க கூட பயணிக்கணும். அப்பொழுது நானும் அன்றாடம் பூக்கிற ஒரு மலரை போல மலர்வேன். அந்த பயணம் கொஞ்சம் சவாலானது தான், ஆனால் அந்த சவாலை சந்திப்பேன். சவாலை சந்திப்பதும் சங்கடை எதிர்கொள்வதும் தான் நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்னுடைய அனுபவம். இனி அதை செய்ய போகிறேன். அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பாங்க. வேறு அவருடைய கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பாபா சாஹிப் அம்பேத்கர், கிங் மேக்கர் காமராஜர், அஞ்சலை அம்மாள், ராணி வேலு நாச்சியார். இப்பொழுது பரப்புரைக்கு போகிற பொழுது ஒரு பக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் அறிஞர் அண்ணா. அது ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. ஏன்னா அந்த சிம்பாலிக்காக சொல்கிறார், ஆட்சி மாற்றம்னா 67 அண்ணா, 77 எம்ஜிஆர், 2026 விஜய் சொல்கிறார். இதையெல்லாம் ரொம்ப டெவலப் பண்ணி அழகான நடையில் பேசி தமிழ்நாட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை நான் படைக்க போகிறேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐயம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் தலைவர்கள் தேர்ந்தெடுத்தவர், சித்தாந்த அடிப்படையில் செயல்பட்டவர்,
திராவிட கொள்கையில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இன்றி வர. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவருடைய கொள்கை தலைவர்களுடைய அந்த 5 பேருன்னு பார்த்தீங்கனாலே அவங்களே டிஃப்ரெண்ட் கொள்கைகளை கொண்டவங்க. இப்போ பெரியாருன்னா ஒரு தீவிர திராவிட இயக்க செயல்பாட்டு கடவுள் மறுப்பாளர். ஆனால் அவங்க அந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கல. கடவுள் மறுப்புன்ற கொள்கையை தாவேக ஏற்றுக்கலன்றதை விஜய் முதலே கிளியராக சொல்லிட்டாரு. அதில் மற்ற முற்போக்கு சிந்தனைகள், பெரியார் முன்வைத்த மற்ற முற்போக்கு சிந்தனைகள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி அம்பேத்கரியம்னா அது சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு விஷயம். காமராஜர் இந்திய தேசியத்தை பேசக்கூடியவர். அஞ்சலி அம்மாளும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவங்களும் வந்து இந்திய தேசியத்தை பேசக்கூடியவங்க. இவங்க வேலு நாச்சியார்னு எடுத்தோம்னா கூட அவங்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையாக நம்ம வந்து பார்க்குறோம். அவங்களும் வந்து ஒரு இந்திய தேசிய கொள்கையை வந்து பேசக்கூடியவங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்த்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் விசாலை மாநாட்டில் பேசும்போது கூட முதல்ல அவருடைய கொள்கை என்னன்றதை சொல்லும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு இரு கண்கள் அப்படின்ட்டார். ஆனால் நீங்கள் ஒரு திராவிட இயக்கவாதியாக இருந்துட்டு இதெல்லாம் எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேறு திராவிடத்தை மட்டும் தான் உங்களுக்கு பேச முடியும்? இல்லை, பெரியாரை முன்னிறுத்தியதே நான் பெரிய வெற்றின்னு கருதுகிறேன். திமுக அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டுகள். அதை பண்ணலை அவங்க ஒழுங்கா. பெரியாருடைய சிலைக்கு காவி பூசுகிறார்கள். அவருடைய கையில் காவி கொடியை கொடுக்கிறார்கள் அவருடைய சிலைக்கு. பெரியாரை பேசுகிறவர்களை நிராகரிக்கிறார்கள். உலகத்துக்கு பெரியாரை கொண்டு போக வேண்டும் என்று ஆசிரியர் வீரமணி திட்டமிட்டு வேலை பார்க்கிறார். அவர் இந்த 92 வயசுலேயும் ஆஸ்திரேலியா போகிறார், ஜப்பான் போகிறார், உலகமயமாகி வருகிறார் பெரியார். ஆனால் இங்கே பெரியாரை அழுக்காக்குவதற்கென்றே ஒருவன் வலம் வருகிறார். சரி, திமுக இப்போ கூட சமீபத்தில் லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் பாடத்தை திறந்துருக்காங்க. அவங்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அதான் ஒரு பெரியாருடைய கொள்கையை தீவிரமாக பேச வேண்டிய தேவை இப்பொழுது வந்திருக்கு. திமுக செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? திமுக அது செய்யலை. சாதி ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிறது. சாதி சண்டைகள் தென் தமிழகத்தில் எப்போதும் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துச்சு. பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசினால் அதற்கு ஒரு முடிவு கிட்ட முடியும். அதை திமுக செய்யலை. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் பெரியாரை கொள்கை தலைவர் என்று முன்னிறுத்துகிறார். முரணுன்னு சொன்னீங்களே, காமராஜரையும் கொண்டு வந்து நிறுத்துறீங்களேன்னு கேட்குறீங்கல்ல. காமராஜரை அடையாளப்படுத்துவதற்கு காரணம் அவர்தான் ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் தந்தவர். அவர் சிம்பாலிக்கா என்ன சொல்றாருன்னா, அப்படி நிர்வாகத்தை நானும் தருவேன் என்பதற்கு தான் காமராஜர் வச்சிருக்கார். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அம்மா சிவகாமி அம்மாள் ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காமராஜருக்கு அம்மா சிவகாமி எழுதுவது, மகனே நான் நலம், உன்னுடைய நலனுக்கு நான் நாளும் விருதுநகர் மாரியம்மனை பிரார்த்திக்கிறேன். நீ மாதந்தோறும் செலவுக்கு அனுப்புகிற 50 ரூபாய் போதவில்லை, இன்னும் ஒரு 10 ரூபாய் அதிகம் அனுப்பித்தான்னு கேட்குறாங்க. 10 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் அனுப்பித்தாரேன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அம்மாவுக்கு காமராஜர் கடிதம் எழுதுகிறார். நான் அனாதை குழந்தைகள் இல்லத்திற்கு 10 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது கொடுக்காமல் இருந்தால்தான் உனக்கு அதிகம் 10 ரூபாய் கொடுக்க முடியும். ஆகவே 50 ரூபாயிலேயே செலவை சரி கட்டி கொள்ளுங்கள் என்று பெற்றதாய் 10 ரூபாய் கேட்ட பொழுது கொடுக்காத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தால் அவருக்கு பேர் காமராஜர். ஆகவே நிர்வாகம் என்று வருகிற பொழுது காமராஜர் அவருக்கு உதவுவார், வழிகாட்டுவார். இந்த பக்கம் எம்ஜிஆர் இப்போ ஆட்சி மாற்றம் என்பதை அவர் சிம்பாலிக்காக சொல்லிட்டார். அஞ்சலி அம்மாள் இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட தியாகி. ராணி வேலு நாச்சியார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு கொள்ளை குடியிருக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய 6 கால்களை வெட்டி சாய்த்த வீர திருமகள். இதையெல்லாம் சொல்லுவதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இல்லாமல் எல்லாரையும் இந்த நாட்டில் வழிகாட்டியாக கொண்டு பகை மறந்து ஒரு அரசியலை செய்வதற்கு
ஒரு புதிய ராஜபாட்டையை தம்பி விஜய் தொடங்கி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பெரியாரை பேச வேண்டிய தேவை இருக்கு, ஏன்னா இங்கே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்குது அப்படின்ட்டு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட கவின் வீட்டுக்கு அவர் போகலை, விஜய் அதை பற்றி பேசலை. ஸோ இந்த மாதிரி நிறைய முரண்கள் அவர்கிட்டையுமே இருக்கு. இல்லை, கவின் கொலையை பற்றியும் ஜாதி அணுப்படுகொலை பற்றியும் பேசக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. ஏன் பேசலை? இல்லை, பேசக்கூடாதுன்னு அவருக்கு கிடையாது. அது ஒரு சாதிய மோதல்ல வேணை. அதை பத்தி தானே பேசியிருக்கணும். பாதிக்கப்பட்டவங்க சமத்துவ பக்கம் நின்றுக்கணும்ல அப்படின்றதான எதிர்பார்ப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நிற்கிறார். சமத்துவ சமுதாயம் தான் தாவேக்காவினுடைய லட்சியம் என்பதை அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அவர் கையில் உள்ள அதிகாரம் இல்லை, ஆனால் அதை செய்யணுங்கிறதுக்கான சூழல், இன்னும் சொல்லப்போனால் அதை தீவிரமாக செய்வதற்கான சூழலை அவர் வலிமை பெறுகிற பொழுது நிச்சயம் செய்வார். அதில் அவருக்கு முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. முரண்பாடெல்லாம் எதுவும் இல்லை, கிடையாது. ஆனால் மதுரை மாநாடு அந்த நடைபெற்ற அந்த சமயத்தில் தான் கவினுடைய அந்த ஆணவ படுகொலையும் நிகழ்ந்தது. ஸோ அந்த நேரத்தில் அவர் பேசலை அதை பற்றி. அவர் அப்போ எழுந்த விமர்சனம் என்னன்னா, ஒரு தரப்பினர் ஏன் பகச்சிக்கணும்னு நினைக்கிறாரு, அந்த சமுதாய ஓட்டுகளை ஏன் வீணாக பகச்சிக்கிட்டு அந்த பக்கம் அதை டைல்யூட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இல்லை, ஒரு அரசியல்வாதி லாப கணக்கு பார்க்க தப்பு இல்லை. அப்படி அதே தானே திமுக செய்யுது. இல்லை, திமுக செய்கிறதுன்னு அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, அதுக்கு பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. வடப்புறம் காளியம்மன் கோவிலில் தம்பி ராஜீவ் ரஞ்சித் அதற்கு அவர் போனார். கள்ளக்குறிச்சி சாராய சம்பவத்தில் அதுதான் கேள்வியுமே. கள்ளக்குறிச்சியில் அதுக்கு போனார். கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இறந்தவங்களை பார்க்கறதுக்கு போன விஜயால, ஸ்னோலின் வீட்டுக்கு போன விஜயால, திருப்பத்தூர் அஜித்குமார் வீட்டுக்கு போன விஜயால ஏன் இதை பற்றி ஆகியோரவே பார்க்க முடியலன்ற ஒரு கேள்வி எழுது. இல்லை, பார்க்கக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. இப்போ மாட்சிமன்ற இங்கே முதலமைச்சரை பார்க்கல, ஆனால் திமுக தரப்புல போனாங்க, மற்ற கட்சிகள், தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் கனிமொழி போனாங்க, பழனிசாமியே போகலை. இங்கேயும் தாவக நிர்வாகிகள் எல்லாம் போனாங்க. அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஈவென்ட். இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். இதற்கு சமூக பொருளாதார அரசியலில் ஒரு பெரிய சீர்திருத்தம் செய்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதற்கான திட்டத்தோடு தான் அவங்க இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருப்பழனியப்பன் அவர்கள் மேடையில் பேசும் பொழுது இவர் எங்கே இருக்காரு தெரியாமல் தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அது காயப்படுத்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்துருக்கலாமே, அவங்கள்ட்ட தலைமையிட தெரியப்படுத்தியிருந்திருக்கலாம். இப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அழகாக பூடகமாக கூட சொல்ல உங்களால் முடியும். அங்கேயே கூட சொல்லியிருந்திருக்கலாம், எதிர்வினை ஆற்றியிருந்திருக்கலாம். இல்லை, அங்கேயே எதிர்வினாட்டினா பிரச்சனை வரும். நான் பிரச்சனையும் பண்ணிவிடுவேன், எனக்கு அதுக்கும் முடியும். நான் இனி இங்கே நீடிக்க முடியாதுங்கிற நிலைமையை நான் உணர்ந்துட்டேன். இல்லைன்னா இவங்கெல்லாம் இப்படி பேச மாட்டாங்க. சரி, நம்ம ஒன்றுமே எதிர்வினையாற்ற வேண்டாம், வந்த வேலையை பார்த்துட்டு இதுதான் கடைசி கூட்டம்னு கருதிட்டு அன்னைக்கு அங்கேருந்து புறப்பட்டு. திமுக உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் சேகர் பாபு அவர்கள், அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அவர் இருக்காரு மேடையில், அவரும் இருக்கும்போது சொல்லியிருக்கலாமே. அவர் இருக்கார், அவரும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காரு. அப்போ இதெல்லாம் அவங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட். அப்படின்னா உங்களை கூப்பிட்டுருக்கே வேண்டாமே அந்த இடத்துக்கு. அதான் கூப்பிடவே வேண்டாம், போக வேண்டான்னு தான் இருந்தேன். ஆனால் நான் ஏன் வந்தேன்னா, சேகர் பாபு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே தேதி வாங்கினார். 2 நாளாக எப்போ வர்றீங்க என்ன வர்றீங்கன்னு அவருக்கு உதவியாளர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, போய் வச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்போ அது இதை பண்ணாங்க. அதில் ரொம்ப காயப்பட்டு ஒரே மேடையில் இப்படி சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. துணிஞ்சு செய்தாங்கன்னா மேலிடத்த ஆசீர்வாதத்தோடு செய்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கூட வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. நான் வாழ்த்து தெரிவித்தேன். அப்போ கூட உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லையா? என்னது, திமுக வெளியே போகிற ஐடியாலாம் கிடையாதா? அதாவது அங்கேருந்து விலகி தாவக்கில் போகிற ஐடியாலாம் கிடையாதா? இல்லை, உதயநிதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறாங்க. 27, 28 நான் கூட்டத்துக்கு பேச போகிறேன். அப்போ அதில் ஒரு முரண் வரக்கூடாது. எப்போதும் கடைசி வரைக்கும் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். நஞ்சு தந்தாலும் வாங்கி நண்பன் நஞ்சு தந்தாலும் வாங்கி சாப்பிடுவது தான் நாகரிகம்னு சொன்னான் திருவள்ளுவன். நாகரிகமாக நடந்துக்குவோம், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் காலம் தீர்மானிக்கட்டும்னு தான் வந்தேன். நீங்கள் தகவல்களை இணைச்ச பிறகு நிறைய உங்களுடைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவப்படுது. குறிப்பாக நீங்கள் நடித்த ஒரு படத்துலேருந்து வர ஒரு காட்சி,
அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கும். அது இன்னும் மீம் டெம்ப்ளேட்டாக போயிட்டு இருக்கு. துப்புனா தொடச்சிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக். அதை மறுபடியும் போட்டு சமூக வலைதளங்களில் உங்களை வந்து ட்ரால் பண்ண நிறைய ட்ரால் நடந்துச்சு. அதை பார்த்தீங்களா? நான் பார்க்கல. எனக்கு அதனால கவலை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அவங்ககிட்ட ரீச் ஆகிருக்கேன்னு தான் சந்தோஷப்படுறேன். ஓ, அந்த அளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிற மாதிரி. ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் நிறைய எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் விமர்சிக்கக்கூடியவர்களும் அவங்க முன்வைத்த விமர்சனம் என்னன்னா, சம்பத் அவர்கள் வந்து காசை வாங்கிட்டு என்னன்னாலும் பேசுவார், யாருக்காக வேணாலும் பேசுவார், அவர் வந்து வாயை வந்து வாடகை கொடுக்குறவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இல்லை அது தாயை வாடகைக்கு விடுகிற பயல்கள் பேசுகிற பேச்சு. நான் 6.5 வருஷம் எந்த கட்சியிலையும் சேராமல் இயங்கினவனும் கேட்டிங்களா? என்னை பிஜேபி நாளைக்கு போனால் சேர்த்துக்குவான். பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி கட்சியின் மாநில தலைவராக இருந்த பொழுது வா பிஜேபிக்கு, உங்கள் ஊருக்காரரு. ஆமாம், உன்னை முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்குறேன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இதிகாசங்கள் பேசுகிற ஆற்றல் உனக்கு தான் இருக்கு, அதை பயன்படுத்து, எங்கள் மேடைக்கு வான்னு கூப்பிட்டார். கேட்டிங்களா? அப்போதே போகாதவனா. எடப்பாடியை நான் தலைமை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னால் நான் ஐஸ்வர்யத்தோடு வாழ முடியும். போகாதவனா. 6.5 வருஷம் எந்த கட்சியிலும் இணைத்து கொள்ளாமல் பெரியார் அண்ணா கொள்கை பேசின என்ன இப்படி காயப்படுத்துகிறாங்களே, அவங்க என்ன உணரலை. நான் பொது வெளியில் இயங்கினா போதும், அரசியலே வேண்டான்னு கருதுனவனா. இன்னைக்கு விஜய் கட்சி தொடங்கியிருப்பது இது ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த தம்பிக்கு கூட இருப்பது எனக்கு இன்னும் உயரத்தை தரும்னு போனே தவிர காசு வாங்கிட்டு போகிறதா பிஜேபிக்கு போயிருப்பேன். ஆனால் இன்னொரு பக்கம் சொல்லப்படுது, பிஜேபி அதாவது திமுகவில் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு அவர் எதிர்பார்த்த காசு எதுவும் கொடுக்கல, அதனாலதான் வந்து அவர் காசு எதிர்பார்க்கலையே. அட்டைகளிடத்தில் இரத்த தானத்தை யாராவது எதிர்பார்ப்பாங்களா? அவங்ககிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கலையே. நீங்க என்ன சொன்னீங்களே, சேகர் பாபுட்ட நான் காசு கேட்டேன் மகனுடைய படிப்புக்காக. கடன் தான் கேட்டேன். நான் செத்து போனாலும் என் மகன் அடைச்சிருவான், அவன் படிக்கிறதுக்கு கொடுங்கன்னு தான் கேட்டேன். நீங்கள் தரலைன்னாலும் ஒன்றும் லேட்டாக வாங்கி கொடுங்க, இல்லைன்னா முதலமைச்சர்கிட்ட இதை சொல்லி எனக்கு வாங்கித்தாங்கன்னு தான் கேட்டேன். அது வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, அவர் வந்து அங்கே காசு தரல, இங்கே காசு கொடுத்துட்டாங்க, நல்லா போகிறார். இல்லை இங்கே தரவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அது நல்லா இருக்காது. நான் எங்கேயும் போய் ஒரு குனிய மாட்டேன். நான் அப்படி பேச்சு அப்படி கேட்க சொன்னால் கூட கேட்க மாட்டேன். நான் மேடையில் பேசிட்டு கூட காசு கேட்க மாட்டேன். தர்றதை வாங்கிட்டு போயிடுவேன். எண்ணி பார்க்க மாட்டேன். குறைஞ்சுன்னு சொல்லி சலிச்சுக்கிட மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கை இதுதானே நான் தீர்மானிச்சிட்டேன். இப்படியே போயிடலாம் அப்படின்னு சமரசம் செய்து கூட தான் போகிறேன். நான் வந்து கூலிக்கு பேசுகிறவனும் கிடையாது. ஒரு துபாயில் என்னை பேச கூப்பிட்டாங்க. எவ்வளோ ரூபா ரேட்டுன்னு கேட்குறவன்டே நான் கடிச்சிருவேன். துபாயில் கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு. எனக்கு ரேட்டு ஒன்றால் வைக்க முடியுமான்னு கேட்டேன். நான் என் கூட சேர்த்து 2 பேரை வேற கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களே கூப்பிட்ருக்கீங்கள, அவங்க பேசினதை விட நல்லா பேசுனா $1 அதிகமாக தான். அவங்க பேசினதை விட நான் குறைவாக பேசினேன்னு நீங்கள் நினச்சா எவ்வளோ வேணாலும் குறைச்சித்தாங்கன்னு. அது ஒரு அவங்க பேசலை. அதனால் இந்த அப்படி பேசி போகிறது என்கிட்ட இல்லை. ஆனால் உங்களுடைய சமீபத்திய பேட்டிகள்லாம் சேவைகள் நினைச்சது பிறகு நீங்கள் கொடுத்த பேட்டிகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன உணர முடியுது, தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, நீங்கள் வந்து இது வந்து உங்களுடைய செல்ஃப் இஷ்யூ தான். இது டிஎம்கேலே வந்து அந்த டிஎம்கே ஆதரவு நிலையிலேருந்து வெளியே வந்தது டிவிகேல ஜாயின் பண்ணுறதுக்கு காரணம் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட வழி தானே தவிர பொதுப்படையான எந்த விஷயமும் கிடையாது. இப்போ திமுக ஆட்சி மேலே எந்த குறையும் கிடையாது. அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் மற்ற கட்சிகள் சொல்வது போல அவர்களுக்கான ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரி பொதுப்படையான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவருக்கு தனக்கு ஏற்பட்ட வழியினால வெளியே வந்திருக்கு. சுயமரியாதைக்கு சோதனை வந்துச்சு. நான் 100% சுயமரியாதைக்காரன். என்னுடைய சுயமரியாதைக்கு சோதனை வந்துச்சு. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இது தெரியாதா? அவர் என்ன கூப்பிட்டு பேசணும்னு நான் நினைக்க தப்பா? நான் அவரை போய் சந்திக்கணும் கிடையாது. அவர் ஃபோன்லேயே என்ன சம்பத்தி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கலாமே. இப்போ வரைக்கும் கேட்கலையா? இது வரைக்கும் கேட்கல.
நீங்களாம் முயற்சி பண்ணீங்களா அவர்கிட்ட பேசுறதுக்கு? நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை. இப்போ முயற்சி பண்ணாதானே அவர் வந்து இல்லை இல்லை அவரா எப்படி வந்து கேட்பார்? அவருக்கு 1000 வேலைகள் இருக்கும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திமுகவினுடைய கட்சி தலைவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஏகப்பட்ட பணிகள் இருக்கும். நாஞ்சில் சம்பத் இப்படி இருக்காரு, இந்த மனநிலை இருக்காருன்றதே அவருக்கு யாராவது சொன்னாதானே தெரியும். நான் தான் டெய்லி பேசிட்டு இருக்கேன். இல்ல அவர் அதை பார்த்துருப்பான்றதுல என்ன? அவர் பார்க்கலன்னா அவருக்கு கூட இருக்கவும் பார்த்து அவர்கிட்ட சொல்லணும். அது எப்படி சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? எப்படி நாஞ்சில் சம்பத் வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்றதால சொல்லுவாங்களே தவிர அவர் வந்து காயத்துல இருக்காரு, வழியில இருக்காருன்னு எப்படி சொல்லுவாங்க? ஒரு நாள் அறிவாலயத்தில் சந்திச்சு ஒரு லெட்டர் கொடுத்தேன். தலைவர் கலைஞர் பிறந்த நாள் கூட்டமே ஒரு கூட்டம் தான் பேசியிருக்கேன், ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம். ஆமாம், ஒரே ஒரு நாள் தான். எனக்கு வாழ்வாதாரமே அதுதான். ஒரு கூட்டம் தான் பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் யாரும் கூப்பிடலை. திமுக மேடைகள்ல உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. எந்த மாவட்ட செயலாளரும் என்கிட்ட தேதி கேட்கறது இல்லை. யுத்த காலம் வருகிறது, தீவிர பிரச்சாரம் செய்ய வேண்டிய நேரம், அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அண்ணன் எனக்கு வாய்ப்பு தரணும்னு லெட்டர் ஒன்று கொடுத்தேன் அறிவாலயத்தில். அதுக்கும் பதில் இல்லை. திமுக அவங்களை பயன்படுத்தாம விட்டுடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ அவர்களுக்கு அந்த ஒரு ஏக்கமோ அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணமோ தோன்றிருக்க வாய்ப்பு இருக்கா? நான் சம்பளத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு அப்படி ஃபோன் வருது, உன்னை கோடி கொடுத்தாவது உன்னை வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்கன்னு பேசுறாங்க, திமுக தோழர்களே பேசுறாங்க. அண்ணன் DKS இளங்கோவனுக்கு அண்ணன் பையனா SSM தமிழ்ச்செல்வன் அவன் என்னன்னா உங்களை விட்டுட்டாங்க, யாருக்கு பேச்சு நீ கேட்குறது, எப்பா என்ன மாதிரி பேசுவீங்க, மழை மாதிரி கொட்டுவீங்களே, நீ யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு ரொம்ப அழுதது மாதிரி சொன்னான். அப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க. இல்லை ஒருவேளை மறுபடியும் முதலமைச்சர் கூப்பிட்டா போய் பார்ப்பீங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் இனி வாய்ப்பு இல்லை. மறுபடியும் திமுக பக்கம் போகிறதுக்கான எந்த வாய்ப்பு இல்லை. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுக்காக பகிர்ந்து.